Hi friends, welcome back to பசிம் ருசியம். இன்னைக்கு பசிம் ருசியம்ல வெள்ளை சோளத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான ஊத்தப்பம் டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெள்ளை சோளம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். ரெண்டு கப் இட்லி அரிசி, ஒரு கப் வெள்ளை சோளம் ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து 3/4 கப், அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கணும் 5 மணி நேரம். நீங்கள் தோல் இல்லாமல் வெள்ளை உளுந்து சேர்க்குறதா இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுக்கலாம். தோல் இருக்கிறதுனால தனியாக ஊற வச்சு தனியாக கலைஞ்ச பிறகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் குறையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்ச பிறகு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இதை தோசைக்கல் சூடான பிறகு எப்பொழுதுமே நம்ம ஊத்தாப்பம் கல் தோசை இதெல்லாம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணும். இது மேலே நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, நறுக்கின கருவேப்பிலை தூவி விட்டுக்கணும். உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்டாக இருக்கும். 30 செகண்ட் ஆன பிறகு ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக வெள்ளை சோளத்தில் ஊத்தப்பம் ரெடி. அடுத்து ஊத்தப்பம் ரெடியான பிறகு இதை நேராக எடுத்து போட்டுட்டு இது மேலே இட்லி பொடியை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொடி ஊத்தப்பம் ரெடி. எங்கள் அம்மா ஊத்தப்பத்துக்காகவே ஒரு தனியான சூப்பரான சட்னி செய்வாங்க. அதை ஊத்தப்பத்தில் இதே மாதிரி பாதி அளவுக்கு நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.